எத்தனையோ காரியங்கள்ல கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் தாமதமாகி இருக்கிறதை அநேகர் உணர்கிறீர்கள். அன்னைக்கெல்லாம் அவரோட பேசி அவங்க சொன்னாங்க, 2 தீர்க்கதரிசிகள் ஒரு காரியத்தை குறித்து கரெக்டா ஒரே தான் சொன்னாங்க. ஆனா அது எனக்கு ப்ராப்ளம் சொன்னாங்க. ஆபிரகாம் தீர்க்கதரிசிலாம் சொல்ல ஆண்டவரே நேரம் உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இப்படிப்பட்ட கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களுக்கு சம்டைம்ஸ் எதிர்ப்புகள் வரலாம். ஏன்னா இந்த பூமியிலே பிசாசானவன் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பூமியிலும் அவர் செய்கிற காரியங்களை தடை செய்யலாமா அவன் வகை தேடி சுத்திட்டு இருக்கிறான். அவனுக்கே அறிவில்லைன்னா அவன் எவ்வளவு ட்ரை பண்ணி அது ஃபெயில் ஆகி திரும்ப பண்றான். அதனால அவனுக்கு அறிவில்லை. அதனால திரும்ப பண்ணிட்டு தான் இருப்பான். அவன் நியாய தீர்ப்பு அவன் மேல் செலுத்தப்படும் வரைக்கும் அவன் அப்படிதான் பண்ணி கொண்டிருப்பான். நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக போகும்படியால் உன் பெயர் ஆபிராம் எனப்படாம உன் பெயர் என்னப்பட போகுது, ஆபிரகாம் எனப்பட போகுது. சாராய் அநேக ஜாதிகளுக்கு தாயாக பிறந்தார். அவளுடைய பேர் சாராய் என்று அழைக்கப்படாமல் சாராள் என்று அழைக்கப்பட போகுது. அப்ப என்னன்னா இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பேர் ஆண்டவர் மாத்திரம் பிறகு அபிஷியலா 2 பேரும் ஒருத்தர் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆபிராம் கூப்பிடல, எப்படி கூப்பிடுறாங்க, ஆபிரகாம் கூப்பிடுறாங்க. சாராயின் கூப்பிடுறாங்க சாராள்னு. நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல, அங்க இருக்க எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிப்பாங்க நீங்க பேரை மாத்திட்டோம். சோ எல்லாரும் அதை அப்படி கூப்பிடுறோம். இவர்கள் வாய் மட்டுமல்ல மற்றவருடைய வாயும் சேர்ந்து இப்ப என்ன பண்ணுது, இவங்களுக்கு வேலை பார்க்குது. திரளான ஜாதிகளுக்கு தகப்பன், திரளான ஜாதிகளுக்கு தாய் அப்படின்ற வார்த்தை இவர்களுக்குள் திரும்ப 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 தொனிக்க ஆரம்பிக்கிறது. ஏன்னா இவர்களும் அதை பேசுகிறார்கள், இவர்களை சுற்றி இருக்கிறவர்களும் அப்படிதான் இவர்களை அழைக்கிறார்கள். நித்திய வார்த்தை சகலத்தையும் உருவாக்கின வார்த்தையோடு நீங்கள் தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு தேவன் வைத்திருக்கிற 2 டூல்ஸ் உங்கள் வாயுக்குள் இருக்குது. முதலாவது வாய் தான். ஏன்னா வாயில சொல்ல 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 சொல்லதான் இருதயத்தை விசுவாசம் உண்டாகிறது. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களோட பேச முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமில்ல உடைய வார்த்தை, உடைய ஜீவ வார்த்தை ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின வல்லமில்ல உடைய வார்த்தை ஆண்டவரே, ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாற்றையும் உருவாக்கக்கூடிய உம்முடைய வல்லமில்ல வார்த்தை எங்களை நோக்கி புறப்பட்டு வர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எங்களுடைய பேசும் மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் நம்முடைய தியானத்துக்கு என்று நம்ம தொடர்ந்து இப்ப லாஸ்ட் ஐ திங்க் 2 செஷன்ஸ் நினைக்கிறேன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறது எப்படி, how do you call things that are not as though they are, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு ஆதாரமாக இது 2 நாட்களுக்கு நம்ம 2 செஷன்ல மார்க் 11, 23, 24 நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கு இன்னொரு வேத பகுதியை பார்க்கலாம், அதுல இருந்து பார்க்கலாம். ஆனா அது சிமிலர் பேசேஜ். இன்ஃபேக்ட் 2 பகுதிகள் நாம் பார்க்க போகிறோம். 2 பகுதிகள் பார்த்து நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம். முதலாவதாக ரோமர் 4 அதிகாரம், அதுல 17 இருந்து நான் வாசிக்கிறேன். ரோமர் 4 அதிகாரம் அதிலே 17வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானார். உன் சந்ததி எவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசிலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளனா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அடுத்து இன்னொரு பேசேஜ் சேர்த்து வாசிக்கிறேன் இதோட. ஆதியாகமம் 17 அதிகாரம். அது கொஞ்சம் பெரிய பேசேஜ். ஸோ அதை கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் வாசிக்கிறேன். வாசிச்சுட்டு தொடர்ந்து பார்க்கலாம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகமுப்பர விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பெயர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும் என்றார். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக
ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியா தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். 15வது வசனம் வாசிக்கிறேன் அடுத்து. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணான். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமா உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கை அவனுக்கும் அவன் பின்வரும் சந்திக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். 21 வாசிக்கிறேன். வருகிற வருஷத்திலே குறித்த காலத்தில் சாரால் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோட நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். 2 பகுதிகள் நம்ம படிச்சோம். ரோமர் 4 வேணா திரும்ப எடுத்து வச்சுக்கோங்க. அதுல இருந்தா கொஞ்சம் இது வந்து ஒரு அந்த சம்பவத்தினுடைய பகுதியை நான் பார்த்தோம். ரோமர் 4 வச்சுக்கோங்க. அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். ரோமர் 4 அதிகாரத்திலே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பற்றி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இல்லாதவர்களை இருக்கிறது போல் அழைக்கிற தேவனிடத்தில் அவன் விசுவாசம் உள்ளவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை அப்படின்லாம் வருது. சந்ததி எவ்வளவா இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஆண்டவர் சொன்னதெல்லாம் அவன் விசுவாசித்தான் என்று சொல்லியிருக்கிறது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறான் என்று முழு நிச்சயமாய் நம்பி அவன் விசுவாசத்துல வல்லவனானான், தேவனை சோத்தரித்தான் அப்படின்லாம் பாக்குறோம். இதுல என்னன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஆபிரகாம் எப்பொழுது விசுவாசத்தில் வல்லவனானான்? அதாவது குறிப்பா மற்ற இதை விட்டுருங்க, குறிப்பா தனக்கு பிள்ளை பிறக்கும் அப்படின்றது மற்ற காரியங்களும் விசுவாசித்தான், அது வேற. தேவன் உனக்கு தேசத்தை கொடுப்பார், அதெல்லாம் அவன் நம்பிட்டான். உனக்கு நான் இந்த தேசத்தை தருவேன்னு சொல்லலாம் நம்பிட்டான். அதெல்லாம் அவனுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. அவனுக்கு பெரிய ப்ராப்ளம் வந்ததே என்னன்னா இந்த குழந்தையை பற்றி நம்புறதுதான். ஆனா இந்த பகுதியில பாத்தீங்கன்னா அவனுடைய அவிசுவாச பத்தி எழுதாமல் விசுவாசத்தை பத்தி மட்டும்தான் எழுதியிருக்கு. அப்ப எப்ப இவனுக்குள்ள அந்த விசுவாசம் வந்தது, எப்ப இந்த அற்புதம் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 99 வயதா இருக்கும் போதுதான் கர்த்தர் வந்து பேசுறாரு. அந்த 17 அதிகாரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த 17 அதிகாரத்துக்கு அப்புறம் தான் அவனுக்கு குழந்தை பிறக்கிறது. அதாவது அவனுக்கு 99 வயதாகும் போது தான் பிறக்கிறது. அப்படின்னா இங்க சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசில வல்லவனானது அது எல்லாமே 99 வயதில் அவனுக்கு நடந்ததை தான் வேதம் சொல்லுகிறது. ஓகே, அதாவது 17 அதிகாரத்தை நம்ம படிச்சோம் பாத்தீங்களா, ஆண்டவர் ஒரு இன்டராக்ஷன் கூட பண்றாரு. இஸ்மாயில் பிறந்து 13 வருஷம் கழிச்சு ஆண்டவர் வந்து இன்டராக்ட் பண்றாரு. அந்த இன்டராக்ஷன்ல அவன் கர்த்தர்ட்ட பேசின காரியங்கள், அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் அவனுக்கு விசுவாசம் வந்தது. ஓகே, அவன் விசுவாசத்துல வல்லவனானது, அவனுக்கு குழந்தை பிறந்து எல்லாமே அதுக்கப்புறம் தான். ஓகே, இந்த ஏரியாவை பொறுத்தவரை சொல்ல போனா அந்த குழந்தை பிறக்கிற காரியத்தை பொறுத்தவரை அவனுக்கு வந்து அப்பொழுதுதான் வந்தது. சோ அவன் அவ்வளவு நேரத்தில் எப்படி இருந்தான்னா அதை தான் நம்ம பாக்குறோம். அதாவது முதல்ல அவன் எந்த ஸ்டேட்ல இருந்தான்னா, குழந்தையே பிறக்காது, தனக்கும் முடியாது, தன்னுடைய சரீரமும் இல்ல, சாரோட சரீரத்திலும் பலன் இல்லை, நேச்சுரலா பலன் இல்ல, ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனால் எப்பொழுது இஸ்மவேல் பிறந்தானோ அப்ப அவனுக்கு என்னன்னா, முத ஆண்டவர் வந்து பேசும்போது ஆதியாகமம் 15 பேசும்போது குழந்தைய பத்தி பேசுறாரு. சந்தேகம்னே அதுக்கு சொல்லுவான், எனக்கு பிள்ளையே இல்லையே ஆண்டவரே, இந்த எலியேசர் இருக்கானே அவனை பார்த்து போகணும். ஆனா இந்த இடத்துல அவன் வந்து அவனோட ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா, உன் சந்ததிக்கு முன்னா கொடுப்பேன்னு சொல்லும் போதெல்லாம் ஒன்றும் பெருசா இல்ல, நார்மலா தான் இருக்கான். எப்ப சாரால்னு சொன்னா சிரிச்சுட்டான் கீழே வந்து. சாரால் சொல்ற வரைக்கும் பெசாம இருந்தான். எப்ப ஆண்டவர் வந்து சாராலையும் ஆசீர்வதித்து அவளும் திரளான ஜாதிகளுக்கு தாயாவாள், அவள் மூலமா குழந்தை தருவனு கீழே விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன ஆண்டவர் ஜோக் பண்றீங்களா அப்படின்ட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். சோ ஏன்னா இப்ப சொல்லிட்டு அதை இந்த இடத்துல என்ன சொல்றான்னா, இஸ்மாயிலுக்கு முன்பாக பிழைப்பானாக. நீங்க அதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 17 அதிகாரத்துல சொல்றான், இஸ்மாயிலுக்கு முன்பாக பிழைப்பானாக. அதாவது ஒண்ணுமே இல்லை, யாருமே இல்லை. அதனால என்ன சொன்னா, எலியேசர் இருக்கான்னு சொன்னா, இந்த எலியேசருக்கு தான் கொடுக்கணும் ஆண்டவர் எல்லாத்தையும், என்னோட சொத்துக்கு நீ நிறைய ஆசீர்வதிச்சிட்டு, நிறைய சொத்து இருக்கு எனக்கு, ஆனா எல்லாத்தையும் யார்ட்ட கொடுக்க போறேன், எலியேசர்ட்ட கொடுத்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யார்ட்ட கொடுக்குறா சொல்றான், இஸ்மாயில்ட்ட சொல்றான். ஏன்னா அவனுக்கு வந்து என்னன்னா 86 வயசுல இஸ்மவேல் பிறக்கிறான். ஆபிரகாம் 86 வயசு இருக்கும்போது, அதாவது 86 85 வயதுல அவனுக்கு வந்து ஆகார் திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறான். அதுக்கப்புறம் ஆகார் மூலமா இஸ்மேல் பிறகுறான்.
அப்ப அவனுடைய சரீரத்தை பத்தி அவன் வந்து கொடுக்குறான். ஓகே, அவன் மேல ஃபால்ட் இல்லை. இப்ப ஃபால்ட் யார் மேலதான் இருக்கு? சாராவோட பாடி. அதுலதான் பிரச்சனைங்க. அங்கதான் டாக்டர் சொல்லியிருக்காரு, அவங்க பாடியில தான் சம் இது சரியா இல்ல, மேபி வாட் என்ன மெடிக்கல் கண்டிஷனோ தெரியாது, ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒரு டெபிசிட் இருக்கு, சம் குறைபாடுகள் இருக்கு சரீரத்துல, அதனால குழந்தை பிறகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அதனால சாரால் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஓகே. அப்படி சிரிச்சிட்டு இருந்த ஒருத்தன் எப்படி விசுவாசத்துல வல்லவனானான்? அப்படி சிரித்து கொண்டிருந்த ஒருவன் எப்படி விசுவாசத்தில் வல்லவனான? இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரை, அதாவது இந்த குழந்தை பிறக்கிறத பத்தின தீர்க்க தரிசனம், சாரி, வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொன்னது, ஆண்டவர் பேசின இந்த காரியத்துல எப்படி அவன் வல்லவனான, இப்படி இருந்தான். ஓகே, அதை பத்தி தான் நீங்க நம்ம லைட்டா பார்க்க போறோம். சோ நாமும் அப்ப இப்ப நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஒப்பனை செய்து பார்க்கலாம். எத்தனையோ காரியங்கள்ல கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் தாமதமாகி இருக்கிறதை அநேகர் உணர்கிறீர்கள். வாக்குத்தத்தங்கள் தாமதமான மாதிரி இருக்கு. எல்லாம் கரெக்டா தான் சொன்னாங்க. அன்னைக்கெல்லாம் ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க 2 தீர்க்கதரிசிகள் ஒரு காரியத்தை குறித்து கரெக்டா ஒரே தான் சொன்னாங்க, ஆனா அது எனக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. சோ அந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து சில நேரம் ஆகுது. 2 வெவ்வேறு தீர்க்கதரிசிகள் அவங்க ஒருத்தருக்கு சம்மந்தமே இல்லை, 2 பேரும் அதை பத்தி கன்ஃபார்ம் பண்ணாங்க, ஆனா அதுலயுமே எனக்கு இப்ப பிரச்சனை இல்லை. இந்த மாதிரிலாம் வரலாம் பாருங்க. இந்த மாதிரிலாம் வர்றதுனால அவங்க தப்பா சொல்லிட்டாங்கன்னு கிடையாது. நீங்களும் சில நேரத்துல வந்து கர்த்தர் சொன்ன, இப்ப ஆபிரகாமுக்கு தீர்க்கதரிசிலாம் சொல்ல, ஆண்டவரே நேர்ல சொன்னார் உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்ப என்ன ஆகல, குழந்தை பிறக்கல. 99 வயசுல ஆண்டவர் வந்து பேசிட்டு இருக்காரு, நான் எல்ஷடாய், நான் சர்வ வல்லவர், அதனால நீ வந்து நிச்சயமா நான் வருவேன், இன்னும் 1 வருஷத்துல வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் அப்படிலாம் ஆண்டவர் பேசுறாரு. ஆனா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பாருங்களேன், அதாவது இப்படிப்பட்ட கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களுக்கு சம்டைம்ஸ் எதிர்ப்புகள் வரலாம். ஏன்னா இந்த பூமியிலே பிசாசானவன் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பூமியிலும் அவர் செய்கிற காரியங்களை தடை செய்யலாமா அவன் வகை தேடி சுட்டிட்டு இருக்கிறான். அவனுக்கே அறிவில்லைன்னா அவன் எவ்வளவு ட்ரை பண்ணி அது ஃபெயில் ஆகி திரும்ப பண்றான். அதனால அவனுக்கு அறிவில்லை, அதனால திரும்ப பண்ணிட்டு தான் இருப்பான். அவன் நியாய தீர்ப்பு அவன் மேல் செலுத்தப்படும் வரைக்கும் அவன் அப்படிதான் பண்ணி கொண்டிருப்பான். ஆனா இங்க இங்க என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தை தான். ஓகே, கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் தான் சொன்னாரு, நான் உனக்கு ஒரு குமாரன் தருவேன், ஒரு சந்ததி தருவேன், கர்த்தர் தான் சொன்னாரு. ஆனா அதுக்கு எதிராக சத்ரு விளையாடுகிறான், எதிர்த்து நிற்கிறான். எங்க எதிர்த்து நிற்கிறான்? அவர்களுடைய சரீரத்திலிருந்து எதிர்த்து நிற்கிறான். சரீரத்தை பாக்குறாங்க, அதுல பலன் இல்ல. அதுல வந்து ஒரு குழந்தை பெறுவதற்கு தேவையான எந்த திறனுமே இல்ல. முதல்ல ஆபிரகாமுக்கு மட்டுமா இருந்துச்சு, அப்ப ஆபிரகாமுக்கு இல்ல, 99 வயசு ஆயிடுச்சு. ஆனாலும் கொஞ்சம் பொறுத்துட்டு இருக்கான். ஆனா சாரானோட சிரிச்சிட்டான், ஏன்னா வாய்ப்பே இல்ல, வாய்ப்பு இல்ல ஆண்டவரே, வாய்ப்பு இல்ல அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கான் கீழே வந்து. ஓகே, சோ அங்க பாத்தீங்கன்னா முதல்ல அவருடைய சரீரம் அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறது. அப்புறம் சரீரத்திலிருந்து வருகிற சத்தங்களை கேட்டு அவருடைய மனதும் அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறது. ஓகே, சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா the weight of the problem is compounded by your own body and your soul standing in agreement with the devil against God. சில நேரங்களில் பாத்தீங்கன்னா சில சூழ்நிலைகள் வந்து ஏன் ரொம்ப மோசமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்ரு ஒரு பக்கம் விளையாடுறான், இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா நம்முடைய மனதும் நம்முடைய சரீரமே அவன் கூட சேர்ந்துக்கிட்டு, அதாவது அவன் கூட சேரனா விசாஸ் கூட யாரும் சேர மாட்டீங்க, அவன் சொல்லுகிறதை நாம் சொல்ல ஆரம்பிச்சிடும். சார்ல்ஸ் கேப்ஸ்னு ஒரு ஊழியர் இருந்தார், அவரு சில வருஷங்கள் முன்பாக இறந்து போயிட்டாரு. நல்ல விசுவாசத்தை நல்லா போதிக்கக்கூடியவர். அமெரிக்க பிரீச்சர் தான் அவரு, அமெரிக்கன் பிரீச்சர், நிறைய இடங்கள்ல நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு, நல்ல பிரீச்சர். அவரு ஒரு முறை ஜெபிச்சுட்டு இருந்தாராம். அவருக்கு இதெல்லாம் கற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி ஜெபிக்கும் போது அவருக்கு ரொம்ப மனசு ரொம்ப பாரமா இருந்து ரொம்ப புலம்பிட்டு இருந்தாரு, ரொம்ப நேரம் புலம்பிட்டு இருந்தாராம். பாண்டவர்கிட்ட கேட்டாரா, என்ன பண்றீங்கன்னு கேட்டாராம். உடனே சொல்லியிருக்காரு, என்ன ஆண்டவரே உங்களுக்கு தெரியல, ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீ ஜெபமா பண்ணிட்டு இருக்க, நீ வந்து பிசாசு என்னைய பத்தி என்னெல்லாம் சொன்னானோ, இல்ல பிசாசு உனைய பத்தி என்னெல்லாம் சொன்னானோ அதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு. ஜெபம்ன்ற பேர்ல நீ வந்து சாத்தான் சொன்னதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. See, I understand there is a point where we have to let out things to God. அதாவது சில காரியங்களை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்கணும், அதெல்லாம் உண்மைதான். நம்ம மைண்ட்லயே போட்டு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க முடியாது. நம்ம மனதில் என்ன ஃபீல் பண்றோமோ அதை சொல்றதுலாம் ஓகே தான். ஆனா அதுவே முழு ஜெபம் ஆயிட முடியாது. At some point you stop that. Yes, it's ஆமா மோசமா தான் இருக்கு சிச்சுவேஷன், ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, ஈஸி இல்ல, இதுல எதுவும் வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு வந்து மைண்ட்ல ஐடியாவே இல்ல, ஒத்துக்கிறேன், எல்லாம் உண்மைதான். ஆனா அதையெல்லாம் போய் அப்படியே ஆண்டவர்ட்ட ஒப்படைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே சொல்லணும்னு.
சரி ஒரு தடவை சொன்னா பரவாயில்ல, அதுவே வேலையா வச்சு திரும்ப திரும்ப அதையே. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட்டிக் வேர்டு நான் சொல்லியிருப்பேன். சொல்லி முடிச்ச பிறகு என்கிட்ட வந்துட்டு அப்படியே வந்து இல்ல ப்ராஃபிட்டிக் வேர்டோ இல்ல ஏதோ ஒரு வேர்டு கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்துட்டு அவங்க ஃபுல் பிரச்சனையை சொல்லிட்டு. ஓகே. ஃபுல் கதையை சொல்லுவாங்க. அப்ப யோசிப்பேன், எதுக்கு நம்ம சொன்னோம்? அப்ப என்ன அர்த்தம்? வார்த்தை உள்ளேயே போல வலியருகே விதிக்கப்பட்ட மாதிரி ஆயிருக்கு. ஏன்னா வாயில என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒரு தடவை சொன்னா ஓகே, திரும்ப திரும்ப எப்ப பார்த்தாலும் அதே பேசிட்டு இருந்தா இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். அந்த காரியம் வந்து உங்க இருதயத்தை நிரப்பி விட்டு அந்த பிரச்சனை. பிரச்சனைகள் வரலாம், வரவே வராது நான் சொல்லல. ஆனால் அவைகள் நம்முடைய இருதயத்தை நிரப்ப நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஓகே, நம்முடைய சோர்ந்து போய் நம்மளுடைய உட்கார வச்சு நம்முடைய இது பண்ண விடவே கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்ல வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை நீர் பேசும் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து வெளியே வந்துடணும். அதை எப்படி கண்டினியூ பண்ண கூடாது. ஓகே. சோ இங்க பாத்தீங்கன்னா இவர்களுக்கு இவருடைய சரீரமும் சரி, இவருடைய மனதும் சரி, ரெண்டும் ஒரே லைன்ல போயிடுச்சு. எந்த லைன்ல போயிடுச்சுன்னா தேவனுக்கு விரோதமான லைன்ல போயிடுச்சு. இவங்களாம் நம்ப முடியல. இப்ப முதல்ல நான் சொன்ன மாதிரி ஏப்ரஹாம் கார்டு கொஞ்சம் பாடியில எனர்ஜி இருந்துச்சு. இப்ப அதுவும் அவுட், வயசாயிருச்சு அவனுக்கும். அவனாலே முடியாது, சாராலே முடியாது அப்படின்னு சிரிக்கிறான். அது குறிப்பா சாராலும் அவன் என்ன நினைச்சிருக்கான்னா, ஏன் அமைதியா இருந்தான்னா, உன் சந்ததியை பெருகி விடுவேன்னு ஆண்டவர் சொன்னதெல்லாம் அவன் நினைச்சிட்டு இருக்கான். இஸ்மாவேலை பத்தி சொல்லிட்டு இருக்காரு நினைச்சிட்டு இருக்கான். அதனால பேசாம இருக்கான். See, sometimes what God speaks, we try to find a natural understanding for that, carnal understanding for that. சோ கர்த்தர் வந்து ஒரு பயங்கரமான மேட்டர் பேசிட்டு இவன் எதோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்கான்? இஸ்மாயிலோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் ஈசாக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. அதனாலதான் பர்டிகுலரா சொன்னாரு, சாராள் மூலமா தர்றேன்ல அந்த ஈசாக்கு அப்படின்ட்டாரு. சாராளா அப்படின்னு டமால்னு சிரிச்சு கீழே வந்துட்டான், சிரிச்சுக்கிறான். ஏன்னா ஆண்டவரே உங்களுக்கு இது ப்ராபபிலிட்டிஸ் பத்தி தெரியுமா, பாசிபிலிட்டிஸ் பத்தி தெரியுமா? அது ரெண்டுலயுமே இது வராது தெரியுமா உங்களுக்கு? இது டோட்டல் ஜீரோ ஆண்டவர், வாய்ப்பே இல்லை. சாராள் வந்து எப்படி எப்படி பிள்ளை பெற முடியும்? முடியவே முடியாது. நல்லா கவனிங்க. சரீரம் எதிர்த்து நிற்கிறது. ஓகே. மனதும் என்ன பண்ணுது? எதிர்த்து இருக்கிறது. விசுவாசத்துக்கு நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது என்று உறுதியாக சொல்லுது. அப்படிதான் ஆபிரகாம் சாராள் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த இடத்துல இருக்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு இரண்டு காரியங்கள் அந்த இடத்துல செய்யறார். ஒண்ணு, ஆபிரகாமோட இந்த விருத்த சேதன உடன்படிக்கை வந்து அவர் ஏற்படுத்துகிறார். அது ஒண்ணு நடக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்னு செய்யறாரு. என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஆபிரகாமுக்கும் செய்யறாரு, சாராளுக்கும் செய்யறாரு. என்ன செய்யறாரு அப்படின்னா, பேரை மாத்தி விட்டார். என்ன பண்ணாரு? பேரை மாத்தி விட்டார். அதாவது ஃபார் மெனி ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் சொல்யூஷன்ஸ் ஆர் பிரிட்டி சிம்பிள். அது ரொம்ப பயங்கரமான பிரச்சனைகளுக்கு கர்த்தர் இடத்தில் சொல்யூஷன் ரொம்ப சிம்பிளா இருக்கு. என்ன செய்யணும்? நாகமான் கேட்டான், என்ன ஏன் பண்ண சொல்றாரு அவரு? குஷ்டரோகம் நீங்க நான் என்ன பண்ணணும்? நான் போய் அவன் நினைச்சிருக்கான் ஏதோ பிரேயர் கண்டக்ட் பண்ணுவார் போல எலிசா அப்படின்னு நினைச்சிருக்கான். அமாவாசை இரவு ஜெபம் மாதிரி எந்த நடத்துவார் போல இருக்கு எலிசா. அற்புத சுகமளிக்கும் கூட்டம் அப்படின்னு போட்டு நடத்துவார் போல இருக்கு. ஒரு 10 மணி நேரம் ஜெபம் பண்ணி கைத்தட்டி பாட்டெல்லாம் பாடி முடிச்சு கடைசியில சுகமாயிரும் அப்படின்னு எதிர்பார்த்தானா என்னன்னு தெரியல. அந்த ஆள் நோட் எழுதி அனுப்புறாரு, டேக் பாத் இன் ஜோர்டன் 7 times. யோர்தான்ல 7 தடவை போய் என்ன பண்ணு, முங்கு, அவ்வளவுதான் குஷ்டரோகம் சரியாருன்னு. அவனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏங்க என்ன நீங்க பேசுறீங்க? நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கேன், இத்தனை வருஷமா வந்து எனக்கு இந்த குஷ்டரோகம் இருக்கு, அதை எவனாலும் தீர்க்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அவன் தான் சொல்றான், நீங்க யோர்தான சொல்றீங்க. யோர்தான் அவ்வளவு நல்ல நதியெல்லாம் கிடையாதுங்க. எங்க ஊர்ல 2 நதி இருக்கு, அது சூப்பர் நதி. அதுல போய் நான் முங்கி எந்திரிச்சேன்னா என்ன ஆகும்? அவன் சொல்ல வர்றது என்னன்னா, இதோட நல்ல நதி எங்க ஊர்ல என்ன அர்த்தம் என்னன்னா, நான் அதெல்லாம் ஏற்கனவே குளிச்சிட்டேன், இவர் என்ன குளிக்க சொல்லிட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கான். என்ன இவரு, நான் வந்து ஏதோ நான் சொன்ன ஏதோ பிரேயர் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாரு, அப்படி இப்படி இதுவாரு, அந்த இடத்துல அப்படியே கையை வச்சு ஜெபம் பண்ணுவாரு, அது எண்ணெயை பூசுவாரு. அவன் தான் சொல்றேன், அவன் தம்முடைய அவர் தேவனுடைய மனுஷன் தேவனுடைய நாமத்தினால் எண்ணெயெல்லாம் பூசி ஜெபம் பண்ணுவாரு. யாக்கோ வஞ்சில் வரல, அதை தெரிஞ்சிச்சு போல அவனுக்கு. வியாதிஸ்தர் மேல் கைகளை வச்சு எல்லாரும் ஜெபம் பண்ணணும், அப்போ சுகமா வேண்டது இருக்குல்ல, அந்த மாதிரி அவன் ஏதோ நினைச்சிட்டு வர்றான். நம்ம வந்து பெருசா இருக்கும்னு அவர் வந்து போய் யோர்தான்ல மூவ் போ சொல்லிட்டு ஆள் வெளியவே வரல, உள்ள இருந்தே நோட் தான் வருது. ஆஸ்க் ஹிம் டு டேக் பாத் இன் ஜோர்டன் 7 times though he will be healed. நல்லா கவனிங்க, கர்த்தர் பாத்தீங்கன்னா இப்படிதான் எதையாவது பண்ணி விடுவார். எங்கேயாவது ஒரு சின்ன சொல்யூஷன் வச்சிருப்பாரு, நம்ம அது தெரியாம சுத்திட்டு இருக்கோம்.
ஆனா உங்களுக்கு ஒரு நச்செய்தியை சொல்றேன், நம்ம எல்லாருக்கும் அந்த சொல்யூஷன் இருக்கு. ஒரே சொல்யூஷன் ஏற்படுத்தி வச்சிருக்காரு. இதுக்கு வந்து நம்ம ரொம்ப எங்கேயோ தனியா போய் இது ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல. ஜெபிக்கும் போது கர்த்தரே அதை நமக்கு வெளிப்படுத்துவார். நம்ம எல்லாருக்கும் அதை கொடுத்துருக்காரு. அதே தான் அவங்களுக்கு கொடுத்தாரு. ஒண்ணு உடன்படிக்கை கொடுத்தாரு, கரெக்ட். உடன்படிக்கையோட சேர்த்து இன்னொன்னு சொன்னாரு. உடன்படிக்கை கூட வந்து அது ஒன் டைம் பண்றதுதான், கரெக்டா. அந்த விருத்தி சேதனம் ஒரு டைம் தான் பண்ணிட்டு திரும்ப டெய்லி விருத்தி சேதனம் பண்ண முடியாது. ஆனா டெய்லி பண்றதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தாரு பாருங்க, இவங்களுடைய அற்புதத்தை இவர்கள் பெற்றுக்கொள்றதுக்கு. என்ன ஆக்டிவிட்டி? பேரை மாத்தி விட்டார். ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க கூப்பிடுறது சரியில்லை, சரியா? இந்த பேர் தான் கரெக்ட். எந்த பேரு சொல்றாரு? நீ வந்து அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக போகிறபடியால் உன் பெயர் ஆபிராம் எனப்படாமல் உன் பெயர் என்னப்பட போகுது? ஆபிரகாம் எனப்பட போகிறது. சாராய் அநேக ஜாதிகளுக்கு தாயாக ஆக போறதுன்னா அவளுடைய பேர் சாராய் என்று அழைக்கப்படாமல் சாராள் என்று அழைக்கப்பட போகிறது. அப்ப என்னன்னா, இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பேர் ஆண்டவர் மாத்தின பிறகுல இருந்து அபிஷியலா 2 பேரையும் ஒருத்தர் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆபிராம் கூப்பிடல, எப்படி கூப்பிடுறாங்க? ஆபிரகாம் கூப்பிடுறாங்க. சாராயின்னு கூப்பிடுறாங்க, சாராள்னு. நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல, அங்க இருக்க எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன், பேரை மாத்திட்டோம். சோ எல்லாரும் அதை அப்படி கூப்பிடட்டும். இவர்கள் வாய் மட்டுமல்ல, மற்றவருடைய வாயும் சேர்ந்து இப்ப என்ன பண்ணுது? இவங்களுக்கு வேலை பார்க்குது. சோ எல்லார்ட்டையும் சொல்லியாச்சு. சோ எல்லாரும் எப்படி கூப்பிடுறாங்க உங்களை பார்த்தா? ஆபிரகாம், சாராள். அப்படின்னு என்ன அர்த்தம்? திரளான ஜாதிகளுக்கு தகப்பன், திரளான ஜாதிகளுக்கு தாய் அப்படின்ற வார்த்தை இவர்களுக்குள் திரும்ப 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 தொனிக்க ஆரம்பிக்கிறது. ஏன்னா இவர்களும் அதை பேசுகிறார்கள், இவர்களை சுற்றி இருக்கிறவர்களும் அப்படிதான் இவர்களை அழைக்கிறார்கள். சோ அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த பேர் வந்து உள்ளுக்குள்ள இறங்க ஆரம்பிக்குது. எதுல இருந்து இறங்குது? வாயுல இருந்து இறங்குது. வாய் வழியா இறங்குது. See, meditating the word is one thing. அது ரொம்ப முக்கியம். இன்னொன்னு என்னன்னா, அந்த வார்த்தை வாயால் சொல்வது. ஏன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, இன்னொன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் போறேன். அதாவது ஆபிராம், சாரா, இவங்க 2 பேரும் ஆண்டவர் பேர் என்ன பண்ணிட்டாரு? ஆபிரகாம், சாராள் என்று மாற்றி விட்டார். ஓகே. சோ இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த குழந்தை இல்லை, அதான். சோ அதுக்கு என்ன பண்ணிட்டாரு? பேரை அப்படி மாற்றி விட்டார். சரியா? மாற்றி என்ன சொல்றாருன்னா, நீ என்ன பண்ணா வாயால அதை சொல்லு. வாயால நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். See, Jesus ஹீலிங் பண்ணது பாருங்க. கூப்பிட்டு கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? There is something in us opening our mouth and telling what we want or how we want things to be. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட கேட்கிறாரு, உனக்கு என்ன நான் செய்யணும்? குஷ்டரோகி வந்திருக்கான், அவனுக்கு என்னவா இருக்கும்? குஷ்டரோகம் சரியாகணும், இதை தவிர வேற ஏதாவது இருக்க முடியுமா? அவன் மவுண்ட் ரோட்ல அப்பார்ட்மெண்ட் கேட்க போறான். சோ அவன்கிட்ட வந்து உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. ஏன்னா he wants us to open our mouth and speak. He wants us to open our mouth and speak. சோ இவங்களுக்கு என்னன்னா, உனக்கு என்னது? உனக்கு குழந்தை இல்லை. சோ உனக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? திறனான ஜாதிகளின் தகப்பனா வா என்று சொல்லியிருக்கிறேன். அதையே உன் பேரா கொடுத்துறேன், வச்சுக்கோ, பேரா வச்சுக்கோ. எவ்வளவு முடியுமோ வாயில என்ன பண்ணாது? சொல்லு. ஏன்னா வாயில சொல்லி சொல்லி அது உன் மைண்டுக்குள்ள ஆழமா இறங்க வேணும், அது பதிய வேண்டும், இருதயத்தை மாற்ற வேண்டும். அதனால என்ன பண்ணு? திரும்ப 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 வாயால அதை சொல்லு என்று சொல்லி தேவன் பேரை ஆபிரகாம், சாராள் என்று மாற்றிவிட்டார். ஓகே. See, சொல்வதில் என்ன இருக்கு? பேசுவதில் என்ன இருக்கிறது? ஏன் மாத சொன்னார்? ஏன் சொன்னார்னா, ஏன் பேசுறதே முக்கியம் இல்லைன்னா பேசுறதுல என்ன இருக்கு? கர்த்தர் சொன்னதை திரும்ப திரும்ப சொல்றதுல என்ன இருக்கு அப்படின்னா, நிறைய காரணங்கள் சொல்லலாம். ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் மனுஷனை உருவாக்கும் போது அவருடைய நோக்கமே அதுதான். என்னது நோக்கம்? நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? பேசக்கூடிய ஒரு மனுஷனை உண்டாக்க வேண்டும். வெறும் பேசுறதுல பேசி உருவாக்கக்கூடிய ஒரு மனுஷனை உண்டாக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். பேசி உருவாக்கக்கூடிய மனுஷன் அவரை போலவே. சரியா? See, நேச்சுரல் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா இந்த பேசி இல்லாததை பேசுறதுனாலே வந்து அது பொய் சொல்றதுன்னு சொல்லுவாங்க, இல்ல கற்பனை பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆவிக்குரிய உலகத்துல ஆர்டரே இதுதான், நீங்கள் பேசி பெற்றுக்கொள்வீர்கள். See, you have to meditate the word. நான் இல்லைன்னு சொல்லல. You have to meditate the word again and again and again. மறுபடியும் தியானிக்க வேண்டும்.
தியானிச்ச பிறகு சிம்சன் சொன்ன கிதியோன் சொன்ன பாருங்க, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் தான். அப்ப கர்த்தர் சொன்ன வார்த்தை அதை நம்ம தியானிச்சு 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 அதை நம்ம இருதயத்தை நிரப்புகிறோம், மறுபடியும் வாசிக்கிறோம், அதை நம்ம தியானிக்கிறோம். ஆனால் அந்த வார்த்தையினுடைய வாயிலே இருந்து வெளியே வர வேண்டும், வாயிலிருந்து வெளியே வர வேண்டும். இதுதான் தேவன் வச்சிருக்கிற சிஸ்டம். இருதயத்தில் அந்த வார்த்தை நிறைய வேண்டும், அப்புறம் இந்த இருதயத்து அந்த வாயிலிருந்து வார்த்தை வெளியே வர வேண்டும். ஏன்னா நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிகளும் ரட்சிப்பு உண்டாக நாவினாலே அறிக்கை செய்யப்படும். சோ இருதயத்திலே விசுவாசம் வருகிறது கர்த்தருடைய வார்த்தையினாலே. அதுக்கப்புறம் வந்த பிறகு வாயால் அது அறிக்கை செய்யப்பட வேண்டும். இன்னொன்னு இருக்கு, நம்ம சில நேரம் மறுபடியும் பேச பேச பேசதான் இருதயத்திலே விசுவாசமே வரும். விசுவாசம் கேள்வினால் வரும், கேட்டுக்கொண்டிருப்பதனால் வரும். சோ நீங்களே பேசும்போது நிச்சயமா நீங்கள் அதை கேட்கிறீர்கள், உங்களுக்கு காதுக்குள்ள போகிறது. ஆதியிலே இருந்த வார்த்தை, அந்த வார்த்தை மூலமா தான் எல்லாமே உருவாச்சு. அந்த வார்த்தை இல்லாமல் எதுவுமே உண்டாகவில்லை. சகலத்தையும் சிருஷ்டித்த வார்த்தை. ஓகே, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இருந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். சிலுவைக்கு சென்றார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தவர் இப்பொழுது வானத்திலே சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறார். இப்ப இந்த வார்த்தை எங்க இருக்கு? இந்த வார்த்தை எங்க இருக்கு? மோசே பழைய பாட்டிலே சொன்னான், எப்பா இந்த வார்த்தையை நீ பரலோகத்துக்கு ஏற முடியுமா அப்படிலாம் கேட்காத. இதோ அந்த வார்த்தை உனக்கு சமீபமாக உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறதே. ஃபர்ஸ்ட் எது வருது? வாய் வருது, அடுத்துதான் இருதயம் வருது. ஓகே, அந்த வார்த்தை உனக்கு சமீபமாக உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறதே. அதை எடுத்து ரோமர் 10 பவுல் எழுதுகிறார். இந்த வார்த்தையை பத்தி எழுதுற சொல்றாரு, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாக உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இது நாங்கள் பிரசங்கிக்கும் விசுவாசத்தின் வார்த்தையை போல் எழுதுகிறார். அந்த வார்த்தை உனக்கு சமீபமாக உன் வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது, அது நாங்கள் பிரசங்கிக்கும் விசுவாசத்தின் வார்த்தையே. அப்பனா பரமேறி சிங்காசனத்திலே வீட்டிருக்கிற வார்த்தையானவர் இருக்காரு. அந்த வார்த்தை இப்பொழுது எங்க இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு சமீபமாய் உங்கள் வாயிலும் உங்கள் இருதயத்திலும் இருக்கிறது. இந்த வார்த்தை உங்களுக்கு சமீபமாய் உங்கள் வாயிலும் உங்கள் இருதயத்திலும் இருக்கிறது. அப்படின்னா இது என்ன அர்த்தம்? இதை என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய குறித்து சொல்லி இருக்கிற காரியங்கள், கர்த்தர் கொடுத்து பேசியிருக்கிற காரியங்கள், அதை உங்க வாயிலே வைத்து அதை மறுபடியும் சொல்லி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்க சொல்லும் போது சம்டைம்ஸ் சில நேரம் நல்லா இருக்கும், சில நேரம் ஃபுல்லா தப்பா இருக்க மாதிரி இருக்கும், ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கும். சரி, ஆனா நீங்க அந்த வார்த்தை உங்களுக்கு சமீபமா உங்க வாயில கர்த்தர் கொடுத்துட்டாரு. பைபிள்ல இருக்கு, வார்த்தைகள் இருக்கு, தீர்க்க தரிசன வார்த்தைகள் வந்துருக்கலாம், அதுவும் கர்த்தருடைய வேதத்துல இருந்தா வருது. சோ இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சமீபமாக உங்கள் வாயிலும் உங்கள் இருதயத்திலும் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் இந்த வார்த்தை எடுத்து உங்கள் வாயில வைப்பீர்கள் என்று சொன்னால், நீங்க வைக்க 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 அது உங்க இருதயத்திலும் போய் இந்த வார்த்தை உட்கார ஆரம்பிக்கும். இருதயத்துல உட்காரும் போது வாயில் இருக்கிற வார்த்தையும் இருதயத்தில் இருக்கிற வார்த்தையும் சேரும் போது, அப்பொழுதுதான் நீங்கள் தேவனுடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு வருகிறீர்கள். in other words, அந்த நித்திய வார்த்தை, சகலத்தையும் உருவாக்கின வார்த்தையோடு நீங்கள் தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்றால், அதற்கு தேவன் வைத்திருக்கிற 2 டூல்ஸ் உங்கள் வாயுக்குள் இருதயம். முதலாவது வாய் தான். ஏன்னா வாயில சொல்ல 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 சொல்லதான் இருதயத்திலே விசுவாசம் உண்டாகிறது. அப்ப ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டார். என்ன சொல்லிட்டு போனாரு? ஆபிராம் சாரா அப்படின்றத நம்ம என்ன பண்ணிட்டேன், மாத்திட்டேன். இனிமே எப்ப சொல்லிட்டேன், ஆபிரகாம் அப்புறம் சாரா அப்படின்னு பேர மாதிரி இனிமேல் அப்படிதான் உங்களை ஒருத்தர் கூப்பிடணும், உன்னை அப்படிதான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிரு எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லிட்டாரு. சோ அப்ப என்ன நடந்துச்சுன்னா, இவர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்டவர் சொன்ன என்ன சொன்னாரு, 1 வருஷத்துல உனக்கு ஈசாக்கு வந்துருவான்னாரு. அதே மாதிரி வேதம் சொல்றது, குறித்த காலத்துல ஈசாக்கு வந்தார். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க பேச ஆரம்பிச்சாங்க, ஜனவரி மாசம் பேச ஆரம்பிச்சாங்க, ஆபிரகாம் சாரால் பேரை மாத்தினாங்க. 3 மாசத்துக்கு ஏறக்குறைய இவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ஆபிரகாம் சாரால் பேரை மாத்தி 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 சொல்லிட்டே இருக்காங்க. அதாவது ஆண்டவர் கொடுத்த பேரை சொல்ல 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 என்ன நடந்துச்சுன்னா, இவங்க என்ன ஃபீல் பண்ணிருப்பாங்கன்னு தெரியாது. சொல்லும் போது பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஒருவேளை நெகட்டிவா ஃபீல் பண்ணிருக்கலாம். சரி, அவங்களோட இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. அவங்களுக்கு அந்த நாட்டுல பைபிள்லாம் இல்ல, ஆண்டவர் அவங்களோட பேசுறது அப்ப நேரடியா பேசுறது மட்டும்தான். சரி, இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் இன்னும் அப்படிதான் இருக்காங்க, பைபிள் படிக்கிறது இல்ல, ஒழுங்காவே படிக்கிறது இல்ல. ஒழுங்கா பைபிளை படிச்சா எதுக்குங்க நம்ம இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணணும் இயேசு சொல்றாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
எங்க சொல்லியிருக்காரு இயேசு? அதாவது இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் சண்டையில பாத்தீங்கன்னா யாரு ரைட்டு யாரு தப்புன்றது ரெண்டாவது கேள்வி. நம்ம கேள்வி என்னன்னா, கிறிஸ்தவ சபை வந்து இயேசு கிறிஸ்துவோ அப்போஸ்தலர்களோ யாரோ கிறிஸ்தவ சபையாரைய நம்மை பார்த்து நீங்க வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்களா? இஸ்ரேல் என்ன பண்ணா சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்களா? நீங்க அனலைஸ் பண்ணி யார் தப்பு யார் ரைட்னு கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கிறது அது வேற. நடவடிக்கை இல்லை, நீங்க முடிவு போறது வேற. ஆனா அப்படி ஆண்டவர் சொல்லியிருக்காரா? சொல்லல. ரைட். ஸோ சரி, டிஸ்ட்ராக்ட் ஆக வேணாம், வெளியே போக வேணாம், நம்ம ஸ்டிக் டு த பாயிண்ட். ஸோ என்னன்னா, ஆபிரகாம் சாராளுக்கு இந்த மாதிரி பைபிள் கிடையாது. நமக்கு கர்த்தருடைய வார்த்தை அருளப்பட்டு இருக்கிறது. அவங்களுக்கு நேரில் வந்து ஆண்டவர் பேசும்போது மட்டும்தான் அந்த வார்த்தை வந்தது. இன்றைக்கு அப்படி இல்லை. அதுதான் பவுல் மோசேக்கு சொன்னதை பவுல் எடுத்து இன்றைக்கு பேசுகிறார். அந்த வார்த்தை சமீபம் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது, அது நாங்கள் பிரசங்கிக்கும் விசுவாசத்தின் வார்த்தை. உனக்கு இருக்கு, உன் வாயில தான் பாருக்கு, எங்கோ இல்ல. கர்த்தர் எங்க இருக்காரு? உன் வாயில தான் இருக்காரு. ப்ரொவைடட் யூ ஸ்பீக் வாட் ஹி ஸ்பீக்ஸ். சரியா? ஆண்டவர் என்ன கைவிட்டீங்களா? இல்ல, வாயில தான் இருக்காரு. அப்படியே இன்னும் கொஞ்சம் பேசிட்டு இருதயத்துக்கு வந்துருவாரு. வாயும் இருதயமும் ஒரு லைன்ல வந்துச்சுன்னா அது ஜெயிக்கிற கூட்டணி. ஓகே, சோ இவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க பாருங்க. ஆபிரகாம் சாரால் மாத்தி மாத்தி கூப்பிட இருதயத்திலே விசுவாசம் முதலாவது ஒரு சொட்டு போல வர ஆரம்பித்தது. வந்த விசுவாசம் அப்படியே கொஞ்சம் பெருக ஆரம்பித்தது, வளர ஆரம்பித்தது. இருதயத்திலே வளர 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 வரல, விசுவாசம் வர 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 வாயின் வார்த்தையும் இருதயம் ஒரே லைன்ல இப்ப வந்துருச்சு. வர 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 அது கொஞ்சம் டைம் ஆகலாம் சில காரியங்கள்ல. see when you are declaring in faith, விசுவாசத்தை நீங்க அறிக்கை செய்யும் போது ஒன்று நீங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறீர்கள், இல்லை என்றால் உங்கள் இருதயத்தை மாற்றுகிறீர்கள். ஆனால் ஏதோ ஒன்று நிச்சயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒன்று சூழ்நிலைகளை மாற்றுகிறீர்கள், இல்லை எதை மாற்றுறீங்க? உங்கள் இருதயத்தை மாற்றி ஒரு அவிசுவாச இருதயத்திலிருந்து ஒரு விசுவாச இருதயமாக உங்கள் இருதயத்தை நீங்கள் மாற்றுகிறீர்கள். அதனாலதான் பாருங்க, நம்முடைய அழைப்பையும் நம்முடைய கன்ஃபெஷன், நம்முடைய அறிக்கையும் நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை சீரியஸா எடுத்து அதை நாம் பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் உங்கள் ஊழியத்தை பற்றியும் உங்கள் வாழ்க்கையை பற்றியும் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதெல்லாம் சீரியஸா எடுத்து அதை மறுபடியும் வாயால் சொல்ல வேண்டும். நிறைய பேர் இந்த ஸ்டெப்போட நிறுத்திக்கிறாங்க. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ஓகே, ரட்சிப்புண்டாக நாவினாலே அறிக்கை செய்யப்படும். சோ இந்த நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கிறது ரொம்ப முக்கியம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதோட நிக்கல, அதுக்கு அடுத்து ஒன்று இருக்கு, வாய் இருக்கு. பக்கத்துல யாராவது சொல்லுங்க, எனக்கு வாய் இருக்கு. தேவனுடைய பிள்ளையே நீங்க சொல்லலாம், நான் ரொம்ப கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கேன், என்னால எதுவுமே பண்ண முடியல. நான் உனக்கு கேட்கிறேன், வாய் இருக்கா? எலிசா கேட்டாங்க அந்த லேடி ஏற்படுது, கடன்காரங்க என்ன பண்ணது இல்லை, வீட்டுல என்ன இருக்கு? கொஞ்சோண்டு எண்ணெயும் ஒரு பாத்திரம் இருக்கு, போய் பாத்திரத்தை வாங்கிட்டு வா, எண்ணெயை ஊத்து. கர்த்தர் சொல்றார், பஞ்சம் தீர்ற வரைக்கும், பஞ்சம் இல்ல சாரி, கடன் தீர்ற வரைக்கும் என்ன பண்ணது குறைஞ்சு போகாது. மீதி எண்ணெய் வச்சு என்ன பண்ணலாம்? பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம், ஆயில் கம்பெனி நீ ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. சோ வீட்டுல என்ன இருக்குன்னு கேட்டாங்களே, அதே மாதிரி நான் சொல்றேன், சூழ்நிலைகள் மோசமா இருக்கலாம். ஆபிரகாம் சாராளுக்கு இருந்த மாதிரியே சரீரம் கூட இல்லைன்னா உங்கள் மனது உங்களுக்கு எதிர்த்து நிற்கலாம். விசுவாசத்துல கேள்விகளோடு, எப்படி இது நடக்கும், என்ன பண்ண போற, என்ன செய்ய போற, எப்படி தப்பிப்ப அப்படின்னு பயங்கர கேள்விகள், பிரச்சனைகள், பதில் இல்லாத கேள்விகள், மனதை அழுத்தி அப்படியே ஒரு சோறுக்குள்ள கொண்டு போகக்கூடிய கேள்விகள், இதெல்லாம் உங்களை சுத்தி இருந்தாலும் இதெல்லாற்றுக்கும் மத்தியிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாயை கொடுத்திருக்கிறார். ரொம்ப நாள் முன்னாடி நான் சொன்னேன், உங்க ஸ்பிரிட்டுக்கும் உங்க வாய்க்கும் நேரடி தொடர்பு இருக்கு. இருதயத்தை பைபாஸ் பண்ணி அப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கு. உங்க இருதயம் உங்க வாயும் உங்க ஆவியும் உங்கள் வாயும் ஒரே லைன்ல வர முடியும். இன்ஃபேக்ட் உங்கள் ஆவிக்கு இருக்கிற மிகப்பெரிய கூட்டாளி உங்கள் வாய் தான். ஏன்னா உங்க ஆவி என்ன பண்ணுதுன்னா, விசுவாசத்தை எப்படியாவது பில்ட் பண்ணி சத்ருவின் கோட்டைகளை தகர்த்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்று உங்கள் ஆவி விரும்புகிறது. ஆனால் அதற்கு குறுக்கீடாக, இடையாக உங்கள் மனது வந்து நிக்குது, கணக்குகளோட வந்து நிக்குது. எப்படி சாத்தியமாகும், இது எப்படி நடக்கும், எதை வச்சு இதை செய்ய முடியும். சோ அப்ப என்ன பண்ணிருதுன்னா, உங்கள் மனது குறுக்க வந்து நின்று உன்னத பாட்டுல வரும், சிறுநரிகளையும் குளிநரிகளையும் நமக்கு பிடிச்சிருங்க. ஏன்னா பழங்கள் வந்து பூவும் பிஞ்சுமா இருக்கு, அப்பயே அதை போய் எடுக்க பாக்குது அப்படின்னு. சோ நம்முடைய மனதில் இருக்கிற சந்தேகங்களோ அவிசுவாசமோ அது ஒருவேளை நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், முயற்சிக்கலாம். அந்த நேரத்துல உங்க மைண்ட் நெகட்டிவ் ஆயிடுச்சுனாலே, you don't give up hope, start speaking, start declaring.
அதான் சொல்லிருக்கேன். உங்க மனது டவுன் ஆயிடுச்சா, டல் ஆயிடுச்சா, தட்ஸ் நாட் தி எண்ட் ஆஃப் இட். எனக்கு தெரியும் இருதயத்து சந்தேகப்பட இருதயத்தில் விசுவாசித்தால் தான் நீங்கள் சொன்னபடி ஆகும்னு. ஆனா இப்ப என்னன்னா, உங்க இருதயத்துக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வரணுமே, அதுக்கு ஒரு வேலை இருக்கே. அதுக்கு உங்க ஆவியும் வாயும் போதும், அந்த கூட்டணி போதும். உங்களுக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என்ன நடந்துட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. என்ன நடக்குன்னு தெரிஞ்சாதானே பிரதர் அடுத்த என்ன கட்டம் பண்ண முடியும். நோ நோ நோ, நாட் நீடட், நாட் நீடட், நாட் நீடட். அது உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு என்ன தேவைன்னா, உங்கள் ஆவியும் உங்கள் வாயும் உங்கள் ஆவியோடு உங்கள் வாய் இசைந்து கொண்டு மறுபடியும் 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 கர்த்தர் உங்களுக்கு சொன்ன காரியங்களை சொல்ல ஆரம்பிங்கள். இவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, 3 மாதம் தான் சொல்லியிருக்காங்க. 3 மாதத்திலே அவர்களுக்கு அற்புதமாக ஈசாக்கு சாராளுடைய வயிற்றிலே தோன்றினான். சரியா? இத்தனை வருஷம் இல்ல. ஆனால் இப்பொழுது கர்த்தர் அற்புதம் செய்யறார். எவ்வளவு நல்லா இருக்குது அற்புதம்? 3 மாதம். ஏன்னா 9 மாசத்துல பிறந்தான்னு கணக்கு வச்சா சொல்றேன். ஏன்னா 1 இயர் கர்த்தர் சொன்னார்ல. அவர் இவங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்து 3 மாசம் தொடர்ந்து ஆனா ஃபெய்த்ஃபுல்லா செய்யறாங்க. கர்த்தர் உண்மையுள்ளவர், கர்த்தர் உண்மையுள்ளவர், கர்த்தர் உண்மையுள்ளவர். 3 மாதம் அதை விசுவாசிக்கிறார். விசுவாசித்து பேர் அப்படிதான் கூப்பிடுறாங்க. சில பேர் கிண்டல் அடிக்கலாம், அடிச்சுட்டு போட்டோம். திரளான ஜாதிகள் தகப்பனா ஆள் பாரு இப்படி பேசுறான் பாரு, இவெல்லாம் திரளான ஜாதிகள் தகப்பனா அப்படின்னு கேட்டிருக்கலாம். பேரு கொஞ்சம் சரியில்லைங்க, நீ கொஞ்சம் சுருக்கி வச்சுக்கோங்க. ஆபிரகாம் வைக்காதீங்க, வேற மாதிரி உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க, குறைச்சு வச்சுக்கோங்க. அப்படிலாம் ஜனங்கள் சொல்லியிருக்கலாம், மற்றவர்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தாமல் மறுபடியும் 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 அவர்கள் என்ன சொன்னார்கள்? அதே பேரை சொன்னாங்க. சொல்லுதுன்னா they are confessing, they are calling things that are not as though they are. அங்க குழந்தைகளே இல்ல. ஆனால் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன், திரளான ஜாதி தகப்பன் என்று சொல்லி 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 அவர்கள் இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையோடு அவர்கள் ஒன்றிணைந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை செய்யறாங்க. 3 மாதத்திலே அவர்களுக்கு அற்புதமான குழந்தை உருவானது. அடுத்து 1 இயர்க்குள்ள அவன் பிறந்து விட்டான். ஓகே. நான் ஒண்ணு யோசிச்சுட்டு இருந்தேன் பாருங்க. ஆபிரகாம் என்ன கன்ஃபெஷன் ஆண்டவர் கொடுத்திருந்தாரு? திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் அப்படின்ற கன்ஃபெஷன் கொடுத்திருந்தாரு. அதுதான் கொடுத்திருந்தாரு, அதான் ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தாரு. இன்னைக்கு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் உட்காந்து, இப்ப நம்ம என்ன கூப்பிடுவோம், நம்ம என்ன கன்ஃபர்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும்? ஆபிரகாம் அப்படி கன்ஃபர்ஸ் பண்றாரு, புரியுது. நம்ம என்ன கன்ஃபர்ஸ் பண்ணணும்? நம்ம என்ன கன்ஃபர்ஸ் பண்ணணும் தெரியுமா? திரும்ப 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 அவனை கன்ஃபர்ஸ் பண்ண வச்சாரு, சொல்லிட்டே இருந்தான். அபிரகாம் அபிரகாம் அபிரகாம், சாரால் சாரால் சாரால், அந்த ஃபுல் நேம் கர்த்தர் மாட்டுன்னு பேர். அது அவர்கள் மறுபடியும் 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 சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சோ நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன சொல்லணும்னா, நாம் சொல்ல வேண்டியது நான் ஆபிரகாமின் சந்ததி. அது திரும்ப 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 சொல்லணும். அவன் திரளான ஜாதி தகப்பண்ணு, அந்த திரளான ஜாதின்னு சொன்னாரே, அந்த திரளான ஜாதிகளில் நான் வருகிறேன். ஆகையால் கலாத்தியர் 3, ஆகையால் விசுவாசமா இருக்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் சந்ததி என்று அறிவீர்களாக. அவர்களும் இல்ல, அவர்களே ஆபிரகாமின் சந்ததி என்று அறிவீர்களாக அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. ஆகையால் நானும் சொல்லலாமே, என்ன சொல்லலாம்? I am of the seed of Abraham. நான் ஆபிரகாமின் சந்ததியா, நான் ஆபிரகாமின் சந்ததியில வருகிறேன் அப்படின்னு. அப்படியே என்ன அர்த்தம்? சாதாரண விஷயம் இல்ல. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் என்னுடையதா இருக்கிறது. யாக்கோப் இந்த சேஷ்டத்திற்காக ஏமாத்தி எல்லாம் பண்ண நினைச்சான். ஏன் தெரியுமா? அது ஆபிரகாமின் ஆசீர்வாதம். யாக்கோவுக்கு புரிஞ்சிருச்சு. அவன் சின்ன பிள்ளை வீட்டுல உட்கார்ந்து இருந்து கதை கேட்கும் போதே புரிஞ்சிருச்சு. ஆஹா, சகல உலகத்தோட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எங்க கொண்டு வச்சிருக்காரு? ஆபிரகாம்ல வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் இந்த கூலுக்காக என்னெல்லாமோ பண்ணி அவன் இறுதியாக அவன் அது கரெக்டாகவே கூட பெற்றுக்கொண்டான், இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை. அது அவ்வளவு பயங்கரமான சப்ஜெக்ட். பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனா யாக்கோபின் சுதந்திரத்தை அவனை போஷிப்பேன் என்று சொல்லுகிறார். சோ யாக்கோபு கர்த்தர் சொன்னது, ஆபிரகாமுக்கு சொன்னது, இது எல்லாத்துக்கும் நாம் தான் சுதந்திரவாளியா இருக்கிறோம். we are the heirs according to the promise. வாக்குத்தத்தத்துக்கு நாம் தான் சுவிகாரர்களாக, ஏன்னா வாரிசுகளாக இருக்கிறோம். அதனால நாம் அதை மறுபடியும் மறுபடியும் நாம் நமக்கே சொல்லிக் கொள்வது மிக மிக முக்கியமா இருக்கிறது. சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவே சொன்னான், நான் ஆபிரகாமின் சந்ததி, நான் ஆபிரகாமின் சந்ததி, கிறிஸ்துவுக்கு நான் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறேன் என்பதை மறுபடியும் மறுபடியும் சொல்ல வேண்டும். ஏன்னா சொல்ல சொல்ல சொல்லதான்
உங்கள் இருதயம் அவிசுவாசம் என்கிற இடத்திலிருந்து வந்து விசுவாசம் என்கிற இடத்துல ஜாயின் ஆகுது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இனிஷியல் கன்ஃபெஷன்ஸ் நீங்க பண்றது சில நேரங்கள்ல தான் சூழ்நிலைகளை மாற்றும். எல்லா நேரமும் சூழ்நிலையை மாத்தாது. ஆனால் ஒவ்வொரு முறை நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஏவினபடியே, கர்த்தர் உங்களுக்கு பேசினபடியே நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது உங்கள் இருதயத்திலே விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமா கட்டி எழுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். ஏன்னா விசுவாசத்தை கட்டி எழுப்புவதற்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதை பேசுறது தவிர வேற பெரிய ஆன்சர் எதுவுமே இல்ல. நானே ரொம்ப நாள் இதுல ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன் ரொம்ப எல்லாரையும். மெடிடேட் த வேர்டுன்னு. இப்போ நான் அதோட ஆட் பண்ணிக்கிறேன். அது என்னன்னா, எஸ் பை ஆல் மீன்ஸ் மெடிடேட், யூ ஹேவ் டு மெடிடேட். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா, ஆஃப்டர் யூ மெடிடேட் யூ ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் இட். யூ ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் இட். பேசி பேசி சொல்லி 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 இருதயத்திலே உருவாக்குங்கள் அவைகளை. தேவன் இதுல மிகவும் பிரியமா இருக்கிறார். ஏன்னா தேவன் வந்து அது அவருடைய செட்டப். இது அவர் தான் இந்த செட்டப் வந்து கொண்டு வந்தவர். வாயினால் அறிக்கை செய்து விசுவாசத்தை வளர்ப்பது. ஸோ அதனால அதை நிறுத்த வேண்டாம், தொடர்ந்து பேசுங்க. நீங்க சொல்லலாம், பிரதர் அதெல்லாம் நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி எனக்கு ரிசல்ட்டே வரல. ஓகே, ஸோ ரிசல்ட் உடனே வரும்னு நானும் சொல்லலை. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, உங்க இருதயம் விசுவாச இருதயமா மாற ஆரம்பிக்கும். ஒன்ஸ் நீங்க கல்டிவேட் பண்ணி உங்க இருதயத்தை விசுவாச இருதயம் மாற்றி விட்டீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாயின் அறிக்கைகள்னால கர்த்தர் உங்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்களோ இல்ல நீங்க படிக்கும்போது பேர்ல வந்த வார்த்தைகளோ அதை வந்து அதுல உங்க பேரை சேர்த்து சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உதிக்கிற வழி நடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவாங்க போட்டிருக்கு. அதை ஏசாயாவது நீங்க எப்படி சொல்லலாம், உதிக்கிற வழி நடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். அப்போ சில ஸ்பெசிபிக் திங்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதெல்லாம் உங்களுக்கு வேணும், ஜெபத்தில் எவைகளை கேட்போம் என்று விசுவாசிக்கு, எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியங்கள், அப்படி அவைகள் உங்களுடையதாகும். ஸோ எதாவது நீங்க நடக்கணும்னு நினைக்கலாம், எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு ஸ்டார்ட் காலிங் தம் ஃபோர்த். ஆபிரகாம் எப்படி குழந்தை இல்லாத ஆபிரகாம் தன்னை ஒரு தகப்பனாகவும் தாயாகவும் எப்படி பார்த்துக்க சொன்னா, அதே போல ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். எது வேணுமோ எழுதி வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற விரும்புகிற ஆசீர்வாதங்கள், தீர்க்க தரிசனத்தினாவோ இல்லை நேரடியாக கூட பேசினா அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இது தவிர வேற மற்ற தேவைகள் இருந்தாலும் அதை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு ஸ்டார்ட் காலிங் தம் அவுட். நான் சொன்ன மாதிரி நிறைய நேரங்களில் முதல்ல உங்களுக்கு இருதயத்தில் தான் வேலை நடக்கும். அப்போ எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியாது. வெளியே ரொம்ப டல்லா இருக்கும். வெளியே ரொம்ப டல்லா இருக்கு, ஒண்ணுமே நடக்கல அப்படிலாம் தோணுதுன்னா இருதயத்துல கர்த்தர் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். கர்த்தர் இருதயத்தில் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். ஆனால் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. எப்படி? உங்கள் வாயின் வார்த்தைகள் மூலமா. இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் வேகமா சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாம். நம்ம இன்னும் தொடர்ந்து பார்க்க போறோம். ரொம்ப டீப்பான சொல்லிட்டு நிறைய இருக்கு பார்க்க போறோம். 2 ராஜாக்கள் 3 அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கிங்ஸ், 3 டிஃப்ரெண்ட் ராஜாக்கள் ஒரு யுத்தத்துக்கு போறதுக்கு ராணுவத்தான் திரட்டிட்டாங்க. ஆனா ராங் இன்டெல் வந்திருக்கும் போல இருக்கு. ராங் உளவுத்துறை படுத்து போல சாப்பிட்டு சரியா தகவல் சொல்ல எங்க போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா, வாருக்கு போறாங்க, ப்ரிப்பரேஷன்ல கொஞ்சம் சொதப்பலாயிருச்சு, ரூட்டு தப்பாயிருச்சு. எங்க போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா, தண்ணி இல்லாத காட்டில், லிட்டரலா தண்ணி இல்லை, அங்க போய் மாட்டிக்கொண்டார்கள். மாட்டிட்டு கஷ்டப்படுறாங்க. அப்ப யாரோ ஒருத்தன் சொல்றான், இங்க தீர்க்கதரிசியாக எலிசா இருக்காரு, அவர்கிட்ட போங்க. ஸோ தீர்க்கதரிசியாக எலிசாட்ட போறாங்க. எலிசாட்ட போய் தங்கள் பிரச்சனையை சொல்லுகிறார்கள். இந்த மாதிரி தண்ணி இல்லை. அதுல இந்த இஸ்ரவேல் ராஜா ரொம்பவே நெகட்டிவா பேசுறான். ஸோ ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரான் இவங்கெல்லாம் கொள்றதுக்காக அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அப்ப எலிசா சொல்றான், கவலைப்படாதீங்க, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சொல்றான், இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். இந்த பள்ளத்தாக்கு என்ன பண்ணுங்க, வாய்க்காலை வெட்டுங்க. அடுத்த நாள் என்னாச்சு பாத்தீங்கன்னா, ஏதோ தேசத்துல ஏதோ ஃபிளட் ஆகி தண்ணி அங்கிருந்து வந்துருச்சு. அங்கிருந்து வந்த தண்ணி வந்து இந்த ஏரியாவுக்கு புகுந்துருச்சு. ஆனால் முக்கியமானது கவனிங்க, இவர்கள் எங்கே தோண்டி வைத்திருந்தார்களோ, இந்த பள்ளத்தாக்கையும் வாய்க்கால் வெட்டுங்கன்னால அந்த வாய்க்கால் எங்கெல்லாம் தோண்டி வைத்தார்களோ அங்கே தண்ணீர் உள்ளே வந்து தண்ணீர் ஸ்டே பண்ணிடுச்சு. இவர்களுக்கு பெனிஃபிட் ஆன தண்ணி ஆகாது, மாறிவிட்டது. அதே போலதான் நான் என்ன சொல்றேன்னா, தீர்க்க தரிசன வார்த்தைகள் வந்துருச்சு. எலிசா மாதிரியோ இல்லை எப்படியோ வந்துருச்சு. நீங்களா கர்த்தர் கூட பேசினாரோ ஏதோ, அதெல்லாம் ஓகே, அது ஒரு சைடு இருக்குது. ஆனா அதை நீங்க மேக்சிமைஸ் பண்றது, அதை நீங்க முழுமையாக பயன்படுத்துவது எப்பொழுது என்று சொன்னால், வாய்க்கால்கள் வெட்டப்பட்டிருக்கும் போதுதான். அப்ப ஏன்னா அன்னைக்கு மட்டும் வாய்க்கால் அவங்க வெட்டணும் வைங்களேன், வந்து தண்ணியெல்லாம் வெளியே போயிருக்கும் அப்படியே. இப்ப நம்ம ஊர்களில் வருது பாத்தீங்களா, வெள்ளம் வரும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தண்ணியை பூரா திறந்து விட்டுருவாங்க. எல்லா தண்ணியும் எங்க போயிடும், நேர கடல்ல போய் விழுந்துரும். ஏன்னா எங்கேயும் வாய்க்காலே வெட்டலை யாரும்.
போய் கடல்ல விழுந்துரும். அப்புறம் தண்ணீர் பஞ்சம் வந்துடும். இதே நம்ம சைக்கிள் எத்தனோட பார்த்துருக்கோம். ஏன்னா வாட்டர் ரிட்டென்ஷன் பிளேசஸ் என்ன பண்ணல, தண்ணீர் தேக்கி வைக்கக்கூடிய நீர்நிலைகள் அந்த மாதிரிலாம் சரியா வெட்டல. ஆனா இங்க எலிசா வான் பண்றான், தயவுசெய்து எதை வெட்டிடு, வெட்டி ரெடியா வச்சிரு. காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், வாய்க்கால் தண்ணீரால் நிரப்பப்படும். ஓகே. சோ இப்ப இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு முடிச்சிடலாம். இப்ப அந்த வாய்க்காலை வெட்டுறவன் இருக்கானே, அவன் வெட்டும் போதோ இல்லைன்னா அந்த இதோட ஒரு டாப் காண ஒரு கல்யாணத்தை இயேசு தண்ணியை போய் கொடுக்க சொல்றாரு. திராட்சை மாதிரி போப்பான்றாரு. நீங்க போய் ஊத்தும் போது திராட்சை மாதிரி தான். இவங்க ரெண்டு பேருமே, அந்த ரெண்டு குரூப்புமே பாத்தீங்கன்னா லாஜிக்கல் மைண்ட்ல யோசிச்சிருந்தாங்கன்னா விசுவாசத்துல செயல்பட்டு இருக்க முடியாது. நான் அன்னைக்கு அதை சொன்னேன் நினைக்கிறேன். அதாவது மைண்ட் இருக்கு, ஹார்ட் இருக்கு, ரெண்டு இருக்கு. உங்க மைண்ட் வந்து விசுவாசம் மைண்டுக்கு வரவே வராது. விசுவாசம் ஹார்ட்டுக்கு தான் வரும், இருதயத்துக்கு தான் வரும். உங்க லாஜிக்கல் மைண்டுக்கு விசுவாசம் வரவே வராது. ஏன்னா அது உங்க லாஜிக்கல் மைண்ட்லாம் தாண்டுது. ஓகே. அதனால என்ன பண்ணணும்னா இந்த கணக்கு வழக்கு என்ன பண்ணணும், விறக்கி விட்டுறோம் கொஞ்சம். கர்த்தர் ஒன்று சொல்றாரா, நீங்க ஒண்ணு விசுவாசிக்கிறீங்களா, இது எப்படி ஆகும், எப்படி கணக்கு பண்றது, இதெல்லாம் என்ன, ஏன்னா இதெல்லாம் மைண்ட்ல இருந்து வருது. இதுக்கு விசுவாசத்துக்கு சம்மந்தம் இல்ல. விசுவாசத்தின் கிரியைகளை மனது புரிந்து கொள்ளலாம். அண்ட் எஸ் இட் வில் சே எஸ், விசுவாசனால இது நடந்துன்னு சொல்லலாம். ஆனா விசுவாசத்தை மைண்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. ஏன்னா விசுவாசம் அப்படிப்பட்டது. விசுவாசம் வந்து ஒரு சிறு பிள்ளையோட இருக்க வேண்டியது ஒண்ணு. சிறு பிள்ளை போல ஆகட்டும் தேவராஜ்ய காணப்படலாம், அதோட சம்பந்தப்பட்ட விசுவாசம். சோ இவங்களுக்கு டவுட் வந்திருக்கும். ஆனா அவங்க டெலிவரேட்டா என்ன பண்ணாங்கன்னா அதை ஒதுக்கி வச்சுட்டு they stayed with what God spoke. தேவன் சொன்ன வார்த்தைகளை பிடித்துக் கொண்டார்கள், உறுதியாக பிடித்துக் கொண்டார்கள். பிடித்து அதையே பேசுவது. பள்ளத்தாக்கையும் வாய்க்கால் வெட்டுங்க மாதிரி வாயால வாய்க்கால் வெட்ட ஆரம்பியுங்கள். ஸ்டார்ட் கன்ஃபஸிங், ஸ்டார்ட். இன்னும் தண்ணி வரல, எனக்கு புரியுது, தண்ணி இன்னும் வரல, தண்ணி நீ கண்ணால பார்க்கல இன்னும். ஆனாலும் பள்ளத்தாக்கிலே வெட்ட ஆரம்பிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், வாயால பேச ஆரம்பிங்க. எதுவுமே இல்லையா, சொல்ல ஆரம்பிங்க. ஆண்டவரே, இப்போ ஒரு வீடு இல்லை, நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஆண்டவர் அந்த வீட்டை கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம், இல்லை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், வீட்டை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அந்த வீடு எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும், அதெல்லாம் எழுதுங்க, நோட் பண்ணுங்க, இல்லை படம் வரைங்க, பண்ணுங்க. பண்ணிட்டு அதை வச்சுட்டு இது என்னுடையது, இது கர்த்தரிடம் கொடுத்தாரு, இதெல்லாம் என்ன பண்றீங்க, வாய்க்கால் வெட்டிட்டு இருக்கீங்க. இப்படிலாம் சொல்ல 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 உடனே வராது, உடனே நடக்காது. நடந்தா சந்தோஷம், நடக்கவும் செய்யலாம், நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல முடியாது, திருத்திக் கொள்கிறேன். ஆனால் அதே நேரத்திலே வாய்க்காலை இரவும் பகலும் வெட்ட வேண்டியது நம்முடைய வேலை, மறந்து விடக்கூடாது. தூங்குறீங்களா, நல்லா வார்த்தைகளை அறிக்கை செஞ்சுட்டு தூங்குங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை. எந்த தூக்கத்துல நடுவில் ஒளிப்போறதா, கர்த்தர் சொன்ன வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள். காலை எழும்புறீங்களா, வார்த்தையை பேசுங்கள். இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியமான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கணித்தது இளையதோரா இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். சோ நீங்கள் நம்முடைய வேலை நல்லா கவனிங்க, நம்முடைய வேலை வாய்க்காலை வெட்டுவது, தண்ணீரை அனுப்ப வேண்டியது அவருடைய வேலை. அதான் சொல்றேன், even on your worst day you still have your mouth, then you have a weapon at hand against the devil. worst day உங்களுக்கு ரொம்ப மோசமான ஆகலாம், ஆனால் உங்களுக்கு வாய் இருக்கிறது. அந்த வாய் தேவனுடைய ஒரு ஆயுதமாக இருக்கிறது சத்துருக்கு எதிராக. சோ நீங்க ஒருவேளை பார்த்துட்டு இருக்கவங்க சோர்ந்து போன நிலைமையிலோ இல்ல கைவிடப்பட்ட நிலைமையிலோ இருக்கிற உணர்ந்தீங்கன்னா, கைவிடப்பட்ட எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, அதாவது சூழ்நிலைகளை மாற்றவே முடியாது, அது வந்து ரொம்ப நெகட்டிவா தான் இருக்கு, அது அப்படியே தான் இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்களா, அப்படி சிச்சுவேஷன் இருக்கீங்களா, ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் த வேர்ட். கர்த்தருடைய வார்த்தையை பேச ஆரம்பிங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேச ஆரம்பிங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேச ஆரம்பிங்க. தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, hallelujah, thank you Lord, hallelujah. Thank you Father, hallelujah. Thank you Lord, hallelujah. Thank you Lord, hallelujah, hallelujah. இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிறவர், இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிறவர். Hallelujah. Thank you Lord, thank you Lord, hallelujah. Thank you Father, thank you Father, hallelujah. Thank you Father, hallelujah. Hallelujah.
ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் குறிப்பாய் அவங்க நெகட்டிவ் சுச்சுவேஷன் இருக்கும்போது, மோசமான சூழ்நிலை இருக்கும்போது, ஹalleluya ஹalleluya இருக்கும்போதும் ஹalleluya. Thank you Lord. Thank you Lord. வாய்க்கால் வெட்டும்படி உதவி செய்வீராக. வாயினாலே, வார்த்தைகளினாலே. ரப்ரா கந்தரு ப்ரோ கோந்தரு. ஹalleluya ஹalleluya. ரபடர ஹந்தரு. 3 மாதம் ஆபிரகாமும் சாராளும் ரின்ரா கந்தரு ப்ரோ கந்தரு ரிபரா ப்ரோ. ஹalleluya. தேவன் சொன்ன பெயரை வைத்து தங்களை அழைத்தார்கள். 3 மாதத்துக்குள்ளாக அற்புதம் வந்தது. ஒரு இவ்வளவு நாள் நடக்காதது 3 மாதத்தில் நடந்தது. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். Thank you Lord. Thank you Lord. கர்த்தர் சொல்லும் புதிய நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். சில பேருடைய நாமத்தை கர்த்தர் மாற்றுகிறார். அப்படின்னா you were known for something. Bro, you were known for something, but God is changing that identity. That's a bad identity, but God is changing it. ஆபிராம் வந்து ஒரு நைட்மேர், ஆபிரகாம் வந்து ஒரு ஆசீர்வாதம். ஹalleluya. அதே போல கர்த்தர் உங்களுக்கும் செய்கிறார். ஹalleluya ஹalleluya. பேரை மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொருவருக்கும். ஹalleluya. பேரை மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இவருடைய அந்த கெட்ட பேர், எத்தனையோ இடங்களில் அவமானப்பட்ட அந்த பேர், கண்டு பயந்த அந்த பேர், ஹalleluya, எடுக்கப்பட்டு, ஹalleluya. Thank you Lord. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. ஆசீர்வாதத்தின் பெயர்கள் வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். Hallelujah. Thank you Lord. வெளியில் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விசுவாசத்தோடு ஹalleluya, வாய்க்கால்கள் வெட்டும்படி உதவி செய்யும். Thank you Lord. Thank you Lord. பெரிய காரியங்கள் செய்யும். Thank you Lord. Thank you Lord. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை எங்களுக்கு போதித்து விவரித்து காட்டும். எம்மாவு சீஷர்களுக்கு செய்தது போல தினந்தோறும் எங்களோடு செய்யும் ஆண்டவரே. Thank you Lord. எங்கள் இருதயங்களை கொழுந்து விட்டு இறைட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. 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 Thank you. God bless you. See you in the next meeting.